நேர்களே, நாம் அர்ஜுனாவின் வடமாகாண நாடாளுமன்ற உறுப்பினர், சாவகச்சேரி மக்கள் வாக்களித்தது. இவர் குறித்து நாம் ஆரம்பத்திலேயே இவரை நாம் ஒரு நெல்சன் மண்டேலா ரேஞ்சுக்கு கொண்டு போனோம். நான் தான் கொண்டு போனேன். அது உண்மையிலேயே அந்த அளவுக்கு ஒரு சக்தி இருக்கீங்க, அது யாரும் இல்லை என்று மறக்க முடியாது. ஏனெனில் அவரின் கோமாளித்தனம் தான் அவரை இந்த அளவு கேவலமாக்குகின்ற ஒழிய, நாடாளுமன்றத்தில் அர்ஜுனா எம்பியின் அண்மை கால ஸ்பீச்சுகள், பேச்சுக்கள் சூப்பர் ஒன் என்று நான் சொல்லுவேன். மிகவும் ஆவேசமாக பேசுகின்றார். கொஞ்சம் அடக்கமாக நிதானமாக அவரது பேச்சை எடுத்து சென்றால் மக்கள் குரலாக அது தொடர்ந்து இருக்க. அதாவது அர்ஜுனா எம்பி இருக்கணும். சிலர் அம்படிக்காங்க, அவனை விரட்டணும் பண்ணிச்சே, அவன் இருக்கணுங்க. இன்றைக்கு பாருங்க, முஸ்லிம் எம்பி ஒன்றையும் அந்த நாராடிச்சு இங்க கல்வியில ஒன்று இருக்காமே, அதுக்கெல்லாம் முதுகெலும்பு இருக்கா இருக்கே தெரியாது, எதுவுமே சாதிக்காம எதுக்கிட்டா நீங்க இருக்கிறீங்க, பேசாம எதிர்கட்சி போங்க. அவர் ஒரு ஜனாதிபதி, ஒரு யாழுவா அந்த கால தூக்கி கொடுத்தாங்க, தூக்கி தெரியாது, அது பிரச்சனை இல்லை. ஆனால் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா மக்களுக்கான வாய்ஸாக மிக அதாவது திறமையான பேச்சு, மும்மொழியும் சரளமாக தட்டி அடிச்சு பேசக்கூடிய ஒரு வல்லமையை பொருந்திய நபர் தான். என்ன இருந்தாலும் நாம் அர்ஜுனா நாடாளுமன்ற குரலுக்காக அந்த ஆள் இருக்கணும். சில எதுக்குறாங்க, அது கோமாளித்தனம் இல்லை. அந்த கோமாளித்தனம் இருக்குதான். நைட்டான கொஞ்சம் பீரையும் தட்டிக்கிட்டு அப்படி கோமாளித்தனம் பண்ணுது. அந்த கோமாளிக்கு நான் உடந்தே இல்லை. ஆனால் அர்ஜுனாவின் நாடாளுமன்ற பேச்சுக்கள் ஆக்ரோஷமானவை, தட்டி எழுப்பக்கூடியது, உண்மையான பேச்சு. அதுல வேஷமே கிடையாங்க. சிலர் சொல்லுவாங்க அர்ஜுனோட பேச்சு வேஷம் என்று. நான் சொல்ல அந்த வேஷமே கிடையாது, தரமான பேச்சு. இன்னைக்கு பாருங்க, இந்த பார் பெர்மிட் எல்லாம் இப்ப நானும் அது நம்ம உடைக்க கூடாது. அங்க தமிழ் ஒரு முக்கியமான தமிழ் மிகப்பெரிய அவர் சொன்னாரு, மன்னாதி சத்தியம் பண்ணுவாரா, எனக்கு அப்போ தெரியும். அவர் எடுத்து அவரு ஜனாதிபதி தேர்தல் முடிந்தவுடன், நல்லா கேட்டுக்கொள்ளுங்க தமிழ் மக்களே, ஜனாதிபதி தேர்தல் முடிந்தவுடன் சிறிதரன் எம்பி அவர்கள் ஜனாதிபதி அனுர அவர்களை கண்டு பொது தேர்தலுக்கு அண்மித்த போது கண்டு, தயவு செய்து இந்த பார் பெர்மிட்டில் இருக்கிறார்கள பேரை வெளியாக்காதங்கண்டு அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கினுங்க. ஒருபோதும் அது வெளியாக்காவர். என்னால் ரணிலும் அப்படிதான் பெர்மிஷன் வாக்குறுதிகள் கொடுத்தால் ரணில் ஒருபோதும் மாற்றுவதில்லை. மஹிந்தரை பத்தி நமக்கு தெரியாது, ரணில்ல கூட சொல்றாங்க. ரணிலும் வாக்குறுதி கொடுத்தால் அதை காப்பாற்றக்கூடியவர். மஹிந்தன் எனக்கு தெரியாது, மஹிந்தன் பெரிய பொல்லாதி மன்னன் தானே, அது தெரியல. அதே போன்று அனுரை அவர்களும் வாக்குறுதி கொடுத்தால் செய்யக்கூடியவர் சொல்றாங்க. அந்த வகையில சிறிதரன் எம்பி அவர்கள் பொது தேர்தலை அண்மித்த போது இந்த பார் லிஸ்டுகள்ல பார் ரெக்கமெண்ட் கொடுத்த தமிழ் எம்பிக்களின் பெயர்களை வெளியிடக்கூடாது என்று அவர் ஒரு வாக்குறுதி வாங்கியிருந்தால், அந்நேரமே நாம் ஒரு வீடியோ ஒன்று போட பார்த்தோம். இல்லை, அது போட்டால் தமிழ் மக்கள் மத்தியில் பல பிரச்சனைகளை உருவாக்கி அது நாளை அந்த பொது தேர்தலில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்றதால் நாங்கள் வாயடைத்தோம். உண்மையாக சொல்றோம் அது. ஏனெனில் நான் எடுத்து வர பல விடயங்கள் ஒருபோதும் இந்த தமிழ் தரப்பை பாதிக்கும் விடயமாக நான் பார்க்கவில்லை, பாதிக்க கூடாது என்று பார்க்கின்றேன். பொது தேர்தல் நேரத்தில் நான் இந்த விடயத்தை சொல்லியிருந்தால் சில வாக்குகள் வீழ்ச்சிகள் ஏற்பட்டால் அது என்பிபிக்கு ஒரு சாதகமாக அமைந்துவிடும். அந்த ஒரு நோக்கத்துக்காக நாங்க அதுல நோம்பு பிடிச்சோம். இது சொல்லக்கூடாப்பா, இதை சொல்லினோம்னா தமிழ் தரப்பை எடுத்துக்கொள்வாங்க. நாங்க இப்ப சொல்றோம் மாதிரி அங்க நம்ம ஆளுங்க எல்லோருமே அங்கிட்டு பார் பெர்மிட் எடுத்தவங்க தான், உழைச்சவங்க தான். இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கு நாடாளுமன்றத்துல புட்டு கிழிச்சி, அதாவது வடிவேல் சொல்லுவ மாதிரி முன்னையெல்லாம் அடிச்சு போட்டு சும்மா விட்டுருவாங்க. இப்ப அடிச்சு கிழிச்சி கழுகி காவிச்சு தொங்க விடுது. யாரு? இந்த ஊசி டாக்டர். அவ்வளவு உண்மைங்க, ஊசி பேசுறாத்தினையும் உண்மை. பக்கத்துல பாத்தீங்களா, நம்ம இவராரு இந்த கஜேந்திரன் பொன்னமலை எம்பி சிரிக்கிறார் பாருங்க, அந்த எல்லோரும் பாருங்க, அவர் சிரிக்கிற உண்மை. அதனால ஒரு கேள்வி பாருங்க, அடே அப்படிதாங்க, அடே நான் இந்த இடத்துல உங்களோட புத்தர் சிலையை தூக்கிட்டு போய் எடுத்து ரிமூவ் பண்ணிட்டு எங்கட பிள்ளையார் சிலையை வச்சா விடுவீங்களா, என்ன சாமடிச்சிருவீங்க. உண்மைதானே? நாங்க சொன்னோமே, கையை வெட்டிடுவானுகள். அப்ப அதெல்லாம் எப்படி பேச்செல்லாம் இங்க, அதுக்கெல்லாம் ஒரு ஆண்மை வேணுங்க. இப்ப அவருக்கு ரைஸ் சரிதானே? அப்ப ஆக இந்த பேச்சுக்குள்ள அங்க உளவு தகவலையும் தரப்புறோம். அரசாங்கத்துக்கு ஏராளமான அந்த தகவல் எல்லாம் போய் கொண்டிருக்கு இல்லையா? உளவு தகவலே தேவையில்லை, எல்லாரும் தெரிஞ்ச விடயம் தான். என்றாலும் ஒரு உளவு தகவல் நாங்க தரப்புறோம். அரசாங்கத்துக்கு இவர் குறித்து வட மாகாணத்திலிருந்து கிடைக்கப்பட்ட ஒரு அறிக்கை ஒன்று நாங்கள் தரப்புறோம் பின்னாலே. ஆக அர்ஜுனா எம்பி இன்று முஸ்லீம் மக்கள், இந்த நம்முடைய முஸ்லீம் மக்களும் வடகிழக்கில் இருக்கிற முஸ்லீம் மக்களும் நம்முடனே பேச மாட்டாங்க. இதைத்தானே நாங்க எப்பயும் சொல்லி வரோம். ஒரு சோன எம்பி பேச மாட்டான்டா,
அவனுக்கு வராது. அவனுக்கு பெட்டி மாறுவதும் பக்கம் நிரப்புவதும் ரோட்டு போட்டு கண்டக்டர் தான் அவனுக்கு இருப்பாங்க. ஆனா அர்ஜுனா கிட்ட இனி பேப்பர் எல்லாம் போகுது. ஸ்ரீம் என்ன பாருங்க, ஒரு எம்பியை கிழித்து வாங்க, முதுகெலும்பு உள்ள ஆக்கள் வாங்க, அழகா அந்தாள் அந்தாள் இந்த அந்தாள் இந்த கேக்குது, ரெக்வஸ்ட் பண்ணுது, வாங்க பாப்போம். யாரும் அந்த ஆள்கிட்ட பேசி வெல்ல மாட்டேன் என்றால் அந்த ஆள் இந்த அர்ஜுனன் கொண்டு வர எல்லாமே உண்மைங்க. நான் அர்ஜுனா இல்ல அர்ஜுனனா, அர்ஜுனன் மாற்றிக்கொள்வோம். அர்ஜுனன் அவர் நம்மள வழக்குகள்லாம் போகலாதே. அர்ஜுனன் சொன்னா அவர் நம்ம கிட்ட அந்த அந்த பேர்கள் நாங்க வைக்கிற காரணம் என்னன்னா சில இதுகளை எங்களை ஒண்ணும் பண்ண இல்லை அர்ஜுனன். எனவே அர்ஜுனன் பேசுவது எல்லாமே நிஜமான உண்மைகள், அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. நாடாளுமன்றத்துக்கு இப்படி ஒரு குரல் தேவைங்க. மமநாம எங்கத்தெல்லாம் விடுபட்டு இது ஒன்றே போதும். ஆனா இவன் பாவி இந்த கோமாளித்தான் பொலிசிக்கிட்ட ஏசிக்கிட்டு அதெல்லாம் கூடாங்க. பொலிசிக்கு அவனுக்கு கண்ட மாதிரி ஏசிக்கிட்டு ஒண்ட படிப்புக்கும் ஒண்ட கல்விக்கும் அந்த கோமாளித்தனத்தை விட்டுட்டு நாடாளுமன்ற குரலாக நீ வெளியும் இருப்பேன்டா உண்ட லெவலே வேற. அடுத்தது அர்ஜுனா கடைசி வரை இந்த முதலமைச்சர் கனவு காணாதங்க, அது நடக்காது, தரமாட்டானுங்கள். உங்களுக்கு சாவகச்சேரி மக்கள் வாக்களிச்சு வெற்றி பெற்ற பட்சத்துக்கே இந்த அளவு கூத்தடிக்கானுங்கள். என்ன கேட்டால் சாவகச்சேரி மக்கள் நன்றிங்க, மீண்டும் அவரை எம்பி ஆக்கணும், அவர் உயிரோடு இருந்தால் எம்பி ஆக்கணும். அவருக்கு எதிர்ப்பு கூடு என்றால் இந்த சிங்கள மக்களை ரொம்ப கொஞ்சம் மோசமா பேசுறாரு இல்லையா, அது அவருக்கு உயிர் ஆபத்து வரக்கூடிய விடயமா தான் நான் கொண்டு வந்திருக்கிறேன். அவருக்கு உயிர் ஆபத்து இருக்கின்றது, அவரும் அதை பார்லிமெண்ட் சொல்லிட்டார். ஆனால் ஒன்று, அவன் அர்ஜுனன் டாக்டர் ஒரு பேசுபொருள், அவர் இறந்தாலும் பேசுபொருள், இருந்தாலும் பேசுபொருள். பாத்தீங்களா எந்த அளவுக்கு வருது. மக்களே, அர்ஜுனன் எம்பி ஒரு ஷார்ட் பீரியடுக்குள்ள மிகப்பெரிய விடயங்களை நாடாளுமன்றம் அள்ளி வருகின்றார். அதுல உண்மை, அதாவது அந்த ஆளுக்கு தண்ணி போட்டா ராத்திரி ஆனா இவனு அந்த ஆள வாயை கிண்டு, அந்த ஆள வாயை கிண்டினா தெரியும் அன்லிமிட்ல போயிட்டே இருக்கும், அது அன்லிமிட்ல போயிட்டே இருக்கும். அதையெல்லாம் பிடிச்சி வீடியோ பண்ணுது. அடுத்தது அது ஒரு மிஷிபாதி கேஸ் தான், அதை நாம மென்டல் சொல்லணும் இல்லையா, சொல்லவும் தான் மென்டல், அது மென்டலே கிடையாது. நாடாளுமன்றத்தில் கொஞ்சம் அந்த ஆக்ரோஷமான பேச்சு, கொஞ்சம் இந்த இமோஷன், கொஞ்சம் அந்த உணர்ச்சி பரத்தை குறைச்சி ஒரு லெவலுக்கு வருமானால் அது மிகப்பெரிய ஒரு விடயம். அது என்னை கேட்டால் அர்ஜுனன் உயிர் காப்பாற்றப்பட வேண்டிய அவன் ஒரு சொத்துங்க, தமிழ் மக்கள் ஒரு சொத்தா தான் நான் பாக்குறேன். எதிர்ப்பிரிக்கு நீங்க எல்லாரும், நீங்க யாரை எதிர்க்காத, நீங்க கடவுளே எதிர்க்கிற மக்கள், நம்ம மக்கள் இறைவனையே எதிர்க்கிற மக்கள். அப்ப நீங்க சாதாரண மனுஷனை விட்டு வைப்பீங்களா? அதாவது இந்த வாழ்க்கை என்பது, இந்த அரசியல் வாழ்க்கை என்பது இந்த மாதிரி விடயங்களை கையாண்டால் என்றும் ஒரு பேசுபொருள் இருக்கக்கூடிய விடயம். வந்தமா உழைத்தமா பிழைத்தமா என்றால் அதை யாரு பேச போறான் அவங்கள? அதனால நான் ஒரு முஸ்லீம், இப்ப முஸ்லீம் ஏன் ஒரு முஸ்லீம் இப்படி பேசலாது? பேச மாட்டானுங்களே, பதவி போயிடும், பயம் அச்சம், அதுக்கெல்லாம் இந்த அர்ஜுனன் கிடையாது. அவன் உயிருக்கே பயப்படலைங்க. இன்றைக்கு அவருடைய பேச்சு தமிழ் உலகம் எல்லாம் செல்லுகின்றது. இங்க மட்டுமில்லை, உள்நாடு வெளிநாடு தமிழ்நாடு எல்லாம் இன்றைக்கு பட்டி தொட்டி எல்லாம் இன்றைக்கு தலைவரை உயர்த்தி பேசுறதும், தலைவர் எவனாவது தலைவரை பத்தி தைரியமா பேசலுமா? ஒன்றும் நடக்க போறல. ஆனாலும் அது சிங்கள மக்கள் மத்தியில் மிகப்பெரிய பேசு பொருள் அர்ஜுனன் விடயம் வந்திருக்குது. உளவு அமைப்புகளும் அவரை பற்றி கொஞ்சம் பிழையான தகவல் தான் கொடுத்திருக்கிறாங்க. அதனால் எந்த நிமிடமும் எதுவும் நடக்கக்கூடிய ஒரு விடயமாகத்தான் நான் பார்க்கின்றேன். அவர் தன்னை பாதுகாத்துக் கொள்ளணும். பாவம் ஐயா, அவன் பாவம் ஐயா, பாவம். அவர் இன்னும் ஒரு அதாவது இன்னும் முதிர்ச்சி பெறாத இளம் அரசியல்வாதி, சரிதானே? அதாவது லாப நட்ட கணக்கு பாக்குறல செலவழிப்புன்ற மாதிரி முன்னுக்கு பின்னுக்கு எது வருதோ இல்ல, அந்த டக்கண்டு வாரத்தை பட்டண்டு சொல்லுவது. அதே முன் அந்த கொண்டு வர விடயம் எல்லாமே ஆதாரபூர்வமான விடயங்கள். நாடாளுமன்றத்தை நீங்க வாங்கி அந்த கேட்குற வாங்கலையும் பார்ப்போம், யாராவது சொல்லுங்க, முட்டை பிள்ளைங்கிட்டு கேவலம் தாடா நீங்க. அடே நீங்க மக்கள்ல உங்களை தந்திருக்கிற, நீங்க உழைக்கிறதுக்கு வந்த பதவியிலடா இது. ஏன் எங்களுக்கு அதுல தெரியாடா? அது வேண்டாண்டா. ஒரு அரசியலுக்குள்ள நீங்களாக விரும்பி வந்துகிட்டு மக்கள் கொடுக்குற அமானியத்தை நீங்க எங்கட அமானியமா பாக்குறீங்க? உழைக்கிறீங்க, உங்களோட குடும்பத்தை வாழ்றீங்க. இன்னைக்கு முஸ்லீம் கட்சி என்று சொல்ற ஒரு தலைவர் அவரை குடும்பத்தை வச்சுதான் ஆண்டார். அதனால நான் அவருக்கு எப்பவுமே அனுமதிக்கிறது. அந்த வகையில இந்த ரிஷாட் பதியுதீனை பார்த்தால் கொஞ்சம் மனிதாபிமானம் கொண்டவருங்க. அவரை மினிஸ்ட்ரிக்கு போகின்ற எல்லோரும் சாப்பிட்டு தான் பாருங்களாம், பஸ் காசு கூட கொடுக்க அளவுக்கு. அதாவது அவதிப்பட்டு வாரான்ல மிக கூடுதலான வடமாகாண மக்கள் அவரை மினிஸ்ட்ரிக்கு அப்பெல்லாம் போவாங்களாம். அவங்களுக்கு சாப்பாடு பாசம் கொடுத்து அந்த மாதிரி ஒரு மனிதாபிமானம் கொண்டவர். அதுக்காகத்தான் நாங்க அவருக்கு எப்பவுமே கொஞ்சம் பரிந்து பேசுவது. அதுல மத்தது ஒளிச்சு ஓடுவது. மக்கள் அவரை தேடி வந்தா ஒளிச்சு ஓடுவாராம். என்ன கேவலண்டா! எவ்வளவு ஒரு ஊர்ல இருந்து அவன் ஒரு ஊர் விட்டு 8 மணி நேரம் பிரயாணம் செய்து ஒரு ரூம் ஒன்று போட்டு
ரூம் போட்டு தங்கி அதுக்கு ரூம் வாடகை கட்டி பஸ் பணமும் கொடுத்து ஒரு 5-10,000 செலவழிச்சு ஒன்ன பார்க்க வந்தா நீ ஒளிச்சு ஓடுவியா? உங்களை எல்லாம் கொல்லணுமா இல்லையா? என்னடா நீங்களா மக்கள் சேவகர்? ஆறுக்குடா நீங்க எம்பி? இதைத்தான் நாங்க எப்ப கேட்கிறோம். அட சோனக எம்பிகளா, பன்னாட பரதேசிகளா, உங்களுக்கு நீங்க ஆறுக்குடா எம்பி? நான் பாருங்க, அர்ஜுனன் மூத்திரத்தை குடிங்கடா. அர்ஜுனா எம்பி மூத்திரத்தை உங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும். அந்த மாட்டு மூத்திரம் குடிப்பாங்க இந்த சங்கிகள். எங்க இந்தியாவுக்குள்ள வட இந்தியா முழுவதும் மாட்டு மூத்திரத்தை குடிப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும்டா மூத்திரம். என்னடா பேச்சு பேசுறான் பாத்தீங்களாடா மக்கள்? எப்படி பேசுறான் பாத்தீங்களா? ஒரு முஸ்லிம் எம்பியா வாடா போடான்னு கிழித்தானால் அதைத்தான் நாங்க சொல்லுவோம். மாறா உணர்ச்சி வசப்பட்டு ஆக்ரோஷமாக மிகவும் உண்மையாக திறமையாக அர்ஜுனன் பேசுறான் பாருங்க. வாழ்த்துக்களா, அவன் தான் இருக்கணும் எம்பியா. நீங்கள் தான் இருக்கிறீங்களே, அதனால யூரினை கொண்டு உங்களை குடிக்க வைக்கணும். ஒவ்வொருத்தனுக்கும் முஸ்லிம் எம்பிமா இருக்கு. மக்கள் பிரச்சனை ஏதாவது பேசுறாங்களா சொல்லு. இப்ப எதிர்காட்சி பேசுங்களா, உங்களோட வாயில முத்துக்கு வரட்டுமே. எவ்வளவோ பிரச்சனை போகுது. எங்கது நிலாவளி பக்கம் காணிய பிடிக்கிறானுகள். இந்த என்னது அந்த பௌத்த அமைப்பு ஒன்று இருக்குல்ல, என்னது அது வருதுங்களப்பா பாருங்க நீங்க. அதாவது என்ன இது உண்டு, என்னது இந்த காணி பிடிக்கிறாங்க, வயல் காணி எல்லாம் இங்க அம்பாறைக்கே பிடிக்கிறாங்க. மட்டக்களப்பு இதை பத்தி ஒரு முஸ்லீம் எப்பயாவது பேசிக்கிறாங்களா? சும்மா சரி ஹேண்ட்ஸாட்ல பதிஞ்சு ஒண்ணு நடக்க போறல. உங்களோட எதிர்ப்பியாலும் காட்டுங்களாண்டா. ஒருத்தனாவது கிடையாது. அது ஆக குறைஞ்சது இந்த பிறகு சரி இப்போ சரி இது உரிமை இல்லையா? இப்ப நீதிபதி லஃபார் அவர்கள் இது ஒரு முஸ்லிம் நீதிபதி, அதை பத்தி இன்னும் கூட பேசாம இருக்காங்க. யாரா ஒரு கேள்வி நேற்று இல்லையாது இந்த ஏன் நீங்க அவரு கொடுக்கணும் கேள்வி, அவங்க விடை அளிக்கணும். அதுக்கு ஏன் கொடுக்கிற கேள்விக்கு விடை சொல்லித்தான் ஆகணும். இந்த பாருங்க, அர்ஜுனன் இந்த ஆனந்த சுதாகரன் பையன் அவனை கூட அந்த நேற்று பேசியிருக்குது. அது நடக்கிற விடயம் மேல அந்த கொஞ்சம் கர்ணகாடுங்க பேசிக்கானால் அடேப்பா அந்த பேசுற மாதிரி யாராவது ஒரு முஸ்லிம் எம்பி எப்பயாவது தமிழ் எம்பி எல்லாம் இப்ப இல்ல வாடிச்சு போச்சு, சம்பந்தம் இருப்போம் அதெல்லாம் வராது. இப்ப பொழைக்கிற வழிதான் பாக்குறாங்க. எங்கேயாவது ஒரு 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 கேப்ல கிடாவட்டுற மாதிரி எங்கேயாவது பொழைக்கிற மாதிரி தானே பாக்காங்க. அதுல இந்த அள்ளிக்கிட்டு வருவாங்க சில இந்த பெரிய இந்த பேஸ்புக் வீரர்கள், அதாவது இந்த கமெண்ட்ஸ் வீரர்கள். அடே நாங்க உண்மையை பேசுறோம்டா. முஸ்லிம் எம்பியை பத்தி கீழ்த்தரமா உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்ல. உங்களுக்கு வியாபாரிகள் முஸ்லிம் எம்பிக்கள் என்பது கிட்டத்தட்ட என்ன சொல்ல போனால் அது ஒரு தேசிய பல்பக்க வியாபாரிகள். போதுமா? இதோட என்ன வார்த்தை வேணும்? இவங்களுக்கு நீங்க வாக்களிக்க போறீங்களா? என்ன கேட்டால் இந்த முஸ்லிம் பெயர் தாங்கி வர கட்சி எல்லாம் ஒழிக்கப்பட வேண்டும். இப்போதைக்கு அதுக்கு வாய்ப்பே அவங்களுக்கு வரக்கூடாது. ஏனெனில் இந்த நாட்டுக்குள்ள முன்னு சொல்றோம், ஒரு இனக்கலவரம் வருவதற்கு ஒருபோதும் இந்த ஜேவிபி அரசு விடாது. பெரியன்கள் விடான்கள் ஒருபோதும் விடாது. எனவே அர்ஜுனா போன்றவர்கள் இன்னும் வளர்க்கப்பட வேண்டும். அர்ஜுனாவை மீண்டும் மீண்டும் நாடாளுமன்றம் அனுப்ப வேண்டும். அது கேவலமே கிடையாது. அவன கோமாளித்தனத்தை யாரும் பார்க்கறாங்க தேவையில்லை. நாடாளுமன்றத்துக்கு பொருத்தமான நேரத்தில் பொருத்தமான விடயங்களை அள்ளி எறிவதில் சூரன் வல்லன். அந்த ஒரு விடயத்துக்காகவாவது அர்ஜுனா மக்களுக்கு தேவை. அதை நாம் நிச்சயமாக நமக்கு சொல்ல முடியும். அர்ஜுனாவின் நாமல் மிக அதிகமாக கவனிப்போம், அவதானிப்போம். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி நேயர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.